கொல்கத்தாவில் பயிற்சி பெண் மருத்துவர் கொலைக்கு நீதி கோரி போராட்டமானது நடைபெற்று வரும் நிலையில் இன்று காலை நடைபெற்ற போராட்டத்தை போலீசார் கலைத்துள்ளனர். அதனை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மீண்டும் அனைவரும் ஒன்று திரண்டால் கண்ணீர் புகை குண்டு வீசப்பட்டிருக்கிறது. கொல்கத்தா மருத்துவக் கல்லூரி மாணவி கொலை வழக்கில் போராட்டமானது வெடித்துள்ள நிலையில் தற்போது மீண்டும் கலவரமானது ஏற்பட்டிருக்கிறது. பயிற்சி பெண் மருத்துவர் கொலைக்கு நீதி கோரி போராட்டமானது மேற்கொண்டுள்ளனர். இந்நிலையில் இன்று காலை நடைபெற்ற போராட்டத்தை போலீசார் கலைத்துள்ளனர். அதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மீண்டும் அனைவரும் ஒன்று திரண்டால் கண்ணீர் புகை குண்டு வீசப்பட்டிருப்பதாக அண்மை தகவலானது வெளியாகி இருக்கிறது. கொல்கத்தா மருத்துவக் கல்லூரி மாணவி கொலை வழக்கில் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. பயிற்சி பெண் மருத்துவர் கொலைக்கு நீதி கேட்டு போராட்டமானது நடைபெற்று வந்த நிலையில் இன்று காலை நடைபெற்ற போராட்டத்தை போலீசார் கலைத்துள்ளனர். மீண்டும் அனைவரும் ஒன்று திரண்டதால் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியுள்ளனர். அதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கொல்கத்தாவில் மீண்டும் போராட்டமானது வெடித்து கலவரமானது ஏற்பட்டிருக்கிறது. பயிற்சி பெண் மருத்துவர் கொலைக்கு நீதி கேட்டு போராட்டமானது நடைபெற்று வந்த நிலையில் இன்று காலை நடைபெற்ற போராட்டத்தை போலீசார் கலைத்துள்ளனர். மேலும் மீண்டும் அனைவரும் ஒன்று திரண்டதால் கண்ணீர் புகைகுண்டானது வீசப்பட்டிருக்கிறது. ஒரு பரபரப்பான சூழ்நிலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம். ஜீவபாரதி, கொல்கத்தாவில் மீண்டும் கலவரமானது வெடித்திருக்கிறது. போலீசார் கண்ணீர் புகைகுண்டுகளை வீசி போராட்டத்தை கலைத்திருக்கின்றனர். விவரங்கள் என்ன? கொல்கத்தாவில் ஆகஸ்ட் 9ஆம் தேதி பெண் மருத்துவர் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவமானது நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. குறிப்பிட்டு மேற்கு வங்க மாநிலத்தில் அந்த கொலைக்கு நீதி கேட்டு தொடர்ச்சியான போராட்டத்தை பல்வேறு அமைப்பினர் முன்னெடுத்து வராங்க. குறிப்பா பாஜகவை சேர்ந்த பல்வேறு பிரிவினர் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துட்டு வராங்க. இந்த நிலையில இன்றைய தினம் தலைமைச் செயலகத்தை நோக்கி முதல்வர் இந்த சம்பவத்தை தொடர்ச்சியாக அவர் பதவி விலகணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை வலியுறுத்தி அந்த பேரணியை தொடங்கி இருந்தாங்க. பேரணிக்கு காவல்துறை தரப்பு அனுமதி வழங்காமல் இருந்த நிலையில அதை மீறி அந்த மாணவர்கள் தரப்பினர் அது முன்னேறி போகவும் அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா வெடிச்சிருந்துச்சு. அவர்களை தடுக்கிறதுக்காக கண்ணீர் புகை குண்டுகள், அது மட்டும் இல்லாமல் லத்தி சார்ஜ் உள்ளிட்ட பல விஷயங்கள் நடத்தப்பட்டிருக்கு. தொடர்ந்து பல்வேறு இடங்கள் கலவர காட்சியா காட்சியடிக்கக்கூடியதாக அந்த இதுல பார்த்துட்டு இருப்போம், தொலைக்காட்சியில பார்க்க முடியுது. பாஜக தரப்பு அடுத்த 12 மணி நேரத்திற்கு, அதாவது நாளை தினம் முழு நாள் பந்த் அறிவிச்சிருக்காங்க, அதற்கு அழைப்பு விடுத்திருக்காங்க. அதே போல பாஜகவுடைய மகளிர் அணி ஆகஸ்ட் 30ஆம் தேதி பல்வேறு போராட்டங்கள் தொடர்பா நடத்த போறதா இப்போ இந்த அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. முதலமைச்சர் மம்தா பானர்ஜியினுடைய இல்லத்துக்கும் தலைமைச் செயலத்துக்கும் கூடுதலான பாதுகாப்பானது தற்போது வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட கொல்கத்தா நகர பகுதியை சுற்றி 6000 போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க. தொடர்ச்சியான கண்காணிப்பு பணிகள், அதே போல போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடியவங்க இது கண்ணீர் புகை குண்டுகள், அதே போல லத்தி சார்ஜ் எல்லாம் செஞ்சு அந்த போராட்டக்காரர்களை கலைக்கக்கூடியதை தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காங்க. நீதிமன்றத்துல இந்த வழக்கு விசாரணை வரும்போது மருத்துவர்கள் மீண்டும் பணிக்கு திரும்பணும்னு சொல்லி ஒரு மிக முக்கியமான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா இன்றைய தினம் மருத்துவர்கள் அல்லாது பல்வேறு மாணவர் அமைப்பினர் இந்த போராட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க. அதன் காரணமாக தற்போது ஒரு பரபரப்பான சூழல் தான் கொல்கத்தா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை ஏற்பட்டிருக்கிறது நம்ம நேரடியான அந்த காட்சிகள்ல பார்க்க முடியுது. பாஜக அளவிலான போராட்டத்தை எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கறதா இந்த போராட்டத்தினுடைய பின்னணி இருக்கிறதா சொல்லப்படுது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜீவபாரதி.